அனைவருக்கும் ஆண்மனது அன்பு வணக்கம். அன்பு சகோதரர்களே, இன்றைய காணொளியில் மனிதன் என்ற சொல்லின் உட்பொருள் என்ன என்பது பற்றி சில கருத்துக்களை பார்ப்போம். அன்பர்களே, மண் இதன் என்று பிரிக்கலாம் மனிதனை. மண் என்றால் நிலைத்த என்ற பொருள், நிலையான வேறு பெற்றவன் என்று பொருள். அதாவது இவ்வுலகில் வீடு பேறு பெருவாழ்வு பெரும் தகுதியுள்ளவன் மனிதன். அடுத்து நிதன் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். நிதன் என்றால் எப்போதும் இருப்பவன் என்று பொருள். பாருங்கள் அன்பர்களே, நிலை பேரடைந்து சாகாவரம் பெற்று எப்போதும் இருப்பவன் என்று பொருள்படுகிறது. அன்பர்களே, இறைவன் சாகாவரம் பெற்று எப்போதும் இருக்க வேண்டும் என்பதற்காகவே மனிதனை படைத்திருக்கிறார். ஆனால் மனிதர்களோ எங்கெங்கோ செல்கிறார்கள். ஆனால் நாமெல்லாம் சாம்பினமாய் உள்ளோம். இதிலிருந்து நம்மை மீட்டு எடுப்பதற்காகவே வள்ளல் பெருமான் திரு அவதாரம் செய்தார்கள். அவரின் கொள்கைகளை நாம் பின்பற்றினால் பேரின்ப பெருவாழ்வு சாத்தியம்தான். சரி அன்பர்களே, குறுகிய நேரத்தில் சில உபாயங்களை தருகிறேன். எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல் பார்க்கும் தயவு வாழ்க்கை வாழ்ந்து பழக வேண்டும். இரண்டாவதாக, ஒத்த கருத்துடையவர்களோடு சத்து விசாரம் செய்து பழகுதல் வேண்டும். இவ்விசாரத்தால் அதிகமான உஷ்ணம் உண்டாகும். இந்த உஷ்ணம்தான் நம் ஆன்மாவை மூடியிருக்கின்ற அஞ்ஞான திரையினை நீக்க முடியும். மூன்றாவதாக, ஜோதியை நினைவீங்கள். இந்த ஜோதிக்கு ஆதியும் அந்தமும் இல்லை. ஞான சுகம் கிடைக்கும். இந்த சன்மார்க்க நீதியை கடைபிடித்தால் நமக்குள்ளே மேலே செல்லும் வாசல் திறக்கும். உலகியல் சமய மத நீதிகளை பின்பற்றினால் உலகியல் சுகம் மட்டுமே கிடைக்கும். அது கீழே செல்லும் நீதியாகும். நான்காவதாக, புலால் உணவால் நம் புற உடல் தடித்து போகும். நீதியை எளிதில் உள்வாங்காது. இது நம் மனத்தின் தந்திரமாகும். விஞ்ஞானிகளும் இதனை ஏற்கிறார்கள். எனவே அன்பு சொந்தங்களே, மேற்படி 4 கருத்துக்களையும் சீர்தூக்கி பாருங்கள். இதில் நம் சிந்தை தெளிவானால் நம் உடல் சாகாபரம் பெற்று ஞான உடல் ஆகும். சிந்திப்பீர், செயல்படுவீர். பல்லாண்டு வாழ்க. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி.